வெல்கம் பேக் எவ்ரி ஒன். போன வாரம் நான் ஆக்சுவலாக பிட்காயின் அப்டேட் வீடியோ போடலை. பட் நிறைய அப்டேட் நடந்திருக்கு பிட்காயினில். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. சில பேட் நியூஸ் வந்தாலுமே ஏகப்பட்ட குட் நியூஸ் இருக்குது இந்த 2 வீக்ஸில். ஸோ குவிக்காக அதை போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜரான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஈரான் வார் அவங்க ஒரு 2 வீக் சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வார் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. பட் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக போக போகிற எல்லா ஷிப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பிட்காயினில் தான் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னா US டாலர் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கரன்சி அவங்க சார்ஜ் பண்ணாங்கன்னா சாங்ஷன்ஸ் மூலமாக அந்த மணியை பிளாக் பண்ண முடியும். ஸோ யாரும் தடை செய்ய முடியாத மணி பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான். ஸோ அதனால தான் அவங்க பிட்காயின் மூலமாக பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி கேல்குலேஷன் நான் கிளாட் மூலமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 21 மில்லியன் பேரல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 21 மில்லியன் பிட்காயின் இருக்குது டோட்டலாக. இது என்ன கோயின்சிடன்ஸ் பாருங்கள். 20% ஆஃப் குளோபல் ஆயில் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. அவங்க என்ன சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னா $1 per barrel ஆஃப் ஆயில். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் டேங்கர் 500,000 பேரல்ஸ். ஸோ 500,000 பேரல்ஸ்னால் $1 ஒரு பேரலுக்கு $500,000 அவங்க பிட்காயினில் பே பண்ணணும். அது எவ்வளோன்னா 7 பிட்காயின். ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு க்ரூட் கேரியர் வருதுன்னா அது 14 பிட்காயின். ஒரு சூப்பர் டேங்கர் வருதுன்னா 28 பிட்காயின். ஸோ இந்த மாதிரி அவங்க வாங்கும்போது பிட்காயினோட ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போகும். அவங்க உடனே அதை வித்துட்டாலுமே கூட அடாப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஸோ யோசிச்சு பாருங்கள். பிட்காயின் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு பெர்மிஷன்லெஸ் ஒரு சிஸ்டம், பியர் டு பியர் மணி ட்ரான்ஸ்ஃபர் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் ஈரான் இதை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அதாவது சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் டாக்ஸ் நடக்குது. ஸோ அது எப்படி போனாலுமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இதுக்கப்புறம் பிட்காயினை பேஸ் பண்ணி தான் அவங்க டோல் வாங்க போகிறாங்க. ஸோ இது பயங்கரமான புல்லிஷ் நியூஸ் பிட்காயினுக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம். ஸோ குவாண்டம் வச்சு நிறைய நியூஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கூகுள் குவாண்டம் ஏஐ பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நிறைய அது மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதில் என்ன பார்த்தீங்கன்னா 2029 நாங்கள் குவாண்டம் ரெடி ஆகிடும், பிட்காயினை நாங்கள் பீட் பண்ணுற அளவுக்கு குவாண்டம் ரெடி ஆகிடும் அப்படின்றத அவங்க ரிசர்ச் பேப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ குவாண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஒரு டேஞ்சிபிள் அவுட்புட் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியர் மாங்கரிங் பண்ணுவாங்க. இங்கே சமத் பள்ளி பித்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் நிறைய ஸ்பேக்லாம் பண்ணியிருக்காரு யூஎஸில். ஸோ என்னென்னா இவங்க பிட்காயினை அட்டாக் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு ஃபியர் மாங்கரிங் கொண்டு ஏன்னா பிட்காயினோட அடாப்ஷன் அதிகமாகுது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்றது தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய த்ரெட். பிட்காயின் நார்மல் மானிட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இதை பற்றி நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன் என்ன இந்த குவார்ட்டமில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதை பிரேக் பண்ணி TFTC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா கம்பெனி இருக்குது. அவங்க என்ன இதில் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர் 96 கியூபிட்ஸ் தான் அவங்களால லாஜிக்கல் கியூபிட்ஸ் தான் சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இதை பிட்காயின் அட்டாக் பண்ணோம்னா இன்னும் 100,000 டைம்ஸ் பவர்ஃபுல் ஆகணும். அதே மாதிரி பிட்காயின் BIP 360 அப்படின்ற ஒரு குவாண்டம் ரெசிஸ்டண்ட்டாக அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அது லைவாகவும் போயாச்சு. ஸோ பிட்காயின் குவாண்டம் ஓவர்டேக் பண்ணிடும், கில் பண்ணிடும் அப்படின்றதுலாம் இன்றைக்குமே ஃபியர் மாங்கரிங்க தான் இருக்குது. பட் நீங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம். அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்தோஷி. ஸோ நியூயார்க் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுவும் இந்த வாரம் தான். நாங்கள் ரியல் சத்தோஷியை கண்டுபிடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினோட விட்டுருக்காங்க. பட் அவங்க மெயினாக யாரை சத்தோஷின்னு சொல்கிறாங்கன்னா ஆடம் பேக். ஏன்னா ஆடம் பேக் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் பிளாக்ஸ்ட்ரீம் ஜியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ வேலட் இருக்குது. ஸோ அந்த கிரிப்டோ வேலட் கம்பெனி பிளாக்ஸ்ட்ரீமோட ஓனர் தான் ஆடம் பேக். இவர் ஒரு பெரிய ஒரு கிரிப்டோ சயின்டிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ கிரிப்டோவில் ரொம்ப வருஷமாகவே இருக்காரு. ஸோ மேபி ஒரு சத்தோஷி யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சத்தோஷியோட இன்டர்னல் குரூப்பில் இருந்திருக்கலாம். பட் இவர் தான் சத்தோஷி அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸில் அவங்க கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஒரு ரியல் பர்சன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய டாபிக் போயிட்டுருக்கு. அடுத்து அப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு April 10 அன்னைக்கு ஒரு ரெகுலேஷன் பாஸ் ஆயிருக்கு. என்ன அவங்க பாஸ் பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ அசெட்ஸில் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு மேஜர் புல்லிஷ் நியூஸ். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை ஜப்பானில். ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்கானமி ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவோட பெரிய எக்கானமினே நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் கேப் படி பார்த்தீங்கன்னா. ஸோ ஜப்பானில் கிரிப்டோ இன்னும் அடாப்ஷன் அதிகமாகுதுன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜப்பானில் கிரிப்டோக்கான டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 55% ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தி. அது 20% கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% தான் டேக்ஸ் ரேட்டு. ஸோ அதே ரேட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஸோ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க, விச் இஸ் அ குட் திங். அடுத்து அப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்கன் ஸ்டான்லி வந்து பிட்காயின் ETF அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லைவ் ஆகியாச்சு. அந்த டிக்கர் சிம்பிள் வந்து MSBT 0.14% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக கொடுக்குறாங்க ஆக்சுவலாக மற்ற கம்பெனிஸோட. இது ஒரு காம்படிட்டிவ் ரேட். ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இப்போ $72,000 மேலே போயிருக்கு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை மட்டும் பார்க்காம இவங்க வந்து அதோட மார்க்கெட் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த MSBT அப்படின்ற ஒரு பிட்காயின் ETF. அடுத்து அப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மைக்கேல் சேலர், ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட CEO. ஸோ நிறைய கம்பெனிஸ் பிட்காயின் ட்ரெஷரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பிட்காயின் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தான் பிட்காயின் ட்ரெஷரி கம்பெனிஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி. அதுக்கடுத்து மேரத்தான் டிஜிட்டல், இது ஒரு மைனிங் கம்பெனி. 21 கேபிட்டல், இது வந்து ஜாக் மேலஸ் இருக்கும். இது வந்து நிறைய வந்து கம்பெனிஸ் இருக்குது. இதில் யாரெல்லாம் வந்து மைனிங் கம்பெனிஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் செல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, ஏன்னா பிட்காயின் மைனிங் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இல்லை அவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால அவங்க செல் பண்ணுறாங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி வந்து பிட்காயின் வாங்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் போன வாரம் இந்த வாரம் கூட அவங்க வாங்குறத வந்து நிப்பாட்டல. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 766,970 பிட்காயின் அவங்க கையில் வச்சிருக்காங்க. ஸோ இது பெரிய அடாப்ஷன் நடந்துகிட்டே இருக்குது சைலண்ட்டாக. என்னதான் மார்க்கெட்டில் வந்து ட்ராப் நடந்தாலுமே இல்லை பிட்காயின் கிராஷ் ஆகிற மாதிரி எல்லாருமே பயந்தாலுமே மைக்கேல் சேலர் தைரியமாக வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் வந்து ஒரு புல்லிஷ் நியூஸ். அடுத்து அப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், மைனஸில் வந்து செல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மாரா, பிட்ஃபார்ம்ஸ் நிறைய கம்பெனி வந்து ஆக்சுவலாக செல் பண்ணுறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சேலர் வந்து அக்யூமுலேட் பண்ணுறது அதே நியூஸ் தான். பட் என்னன்னா வந்து மைனஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாதிரி பார்க்குறாங்க. மைனஸ் வந்து ப்ராஃபிட் இல்லைனா வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து சேலர் வந்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கல. பிட்காயினை வச்சு இன்றைக்கி வந்து மக்கள் பயந்தாலுமே நாளைக்கு வந்து ஒரு 4 years 5 years 10 years கழிச்சு பிட்காயினுக்கு வந்து பயங்கரமாக டிமாண்ட் இருக்க போது. பிட்காயினை வச்சு நம்ம வந்து கம்பெனியை க்ரோ பண்ணலாம், பிட்காயின் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இதை பண்ணுறாரு. அடுத்த அப்டேட் என்ன, இன்னைக்கு ஏப்ரல் 10 அன்னைக்கு வந்து யூஎஸ்ல CPI டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ CPI டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச்சில் வந்து 0.2% தான் வந்து ஆக்சுவலாக CPI வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டிக்கி இன்ஃப்ளேஷன் தான். ஸோ பிட்காயின் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கிடைக்குது. பட் என்னன்னா வந்து மேக்ரோ ஃபேக்டர்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, வார் போயிட்டு இருக்கு, ஈரான் வார் போயிட்டு இருக்கு, ஆயில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் CPI. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காஷனோட தான் பார்க்கணும். இது நம்பர்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பல விஷயங்களை வந்து இதை ட்ராக் பண்ணுறதுல இந்த CPI பார்த்தீங்கன்னா வந்து. அடுத்த அப்டேட் வந்து என்னன்னா வந்து ஏப்ரல் மந்த்ல வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த வருஷம் லாஸ் வேகாஸ்ல நடக்குது. ஸோ எப்பயுமே வந்து பிட்காயின் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா வந்து அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும், இல்லைனா வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பிட்காயின் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அந்த நடந்தப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு ஒரு 10 to 20% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ ஏப்ரல் எண்டில் வந்து இது நடக்குது லாஸ் வேகாஸில். ஸோ கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வரும். ஆல்ரெடி நிறைய குட் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இல்லைனா வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் ஆகிற மாதிரி சில நியூஸ் வெளியே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து போன வாரம் வீடியோ போடல, ப்ராப்பராக அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய நியூஸ் வந்து வந்தாலுமே பிட்காயின் பற்றி தெளிவான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய நாய்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஆல்காயின்ஸ் பற்றி மட்டும் பேசுவாங்க, இந்த மாதிரி ட்ரேடிங் பற்றி பேசுவாங்க, எல்லாம் வந்து ஃபட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கிளியராக வந்து அப்டேட் கொடுக்கணும்னு நான் கொண்டு வரேன். பிட்காயினை பற்றி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிட்காயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. நான் எவ்வளோ வீடியோன்னு சொல்கிறேன், DCA பண்ணி வாங்குங்க. ஏன்னா வந்து எனக்கு இதில் நீங்கள் வாங்குறதுனால எனக்கு எதுவும் வந்து லாபம் வர போகிறதில்ல. பட் பிட்காயினோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க, பிட்காயின் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்குறாங்க இந்த வீடியோவை. பட் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வந்து நல்லா உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.